ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி இன்றைக்கி பூ வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட கட்டி 3 நாள் ஆகுது. இன்னையோட நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கட்டினது. அங்கே ஒரு இடத்துல போய் பறிச்சுட்டு வந்துட்டு கட்டி வச்சுட்டேன். சாமிக்கு போடணும்னு சொல்லிட்டு சாமிக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். வாங்க. அதுவும் இல்லாமல் 11 நாள் கழித்து ஒடிசாவில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கள சொந்தக்காரங்க. 11 நாள் வந்து சாமி கும்பிடாமல் இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். விளக்கேற்றினது நான் வீடியோவில் ஆட் பண்ணல, இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி பூஜை பண்ணதும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு உடனே வந்து நிறைய பேர் வந்து இதுதான் அதுக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாவா உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. கமெண்ட்ஸ் மட்டும்தான் ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து டிமார்க்கெட் போகும்போது ஒரு சிஸ்டர் வந்து சப்ஸ்கிரைபராக வந்து வந்திருந்தாங்க. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஷாக்கடாக ஆயிடுச்சு. என்னையும் வந்து நானும் யூடியூபராக என்னையும் வந்து பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு உண்மையாகவே ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அப்படின்னும் போது அவங்கள பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதிகமாக எதுவும் சொல்ல, அக்கா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி தான் கேட்டேன். அவங்களும் என்கிட்ட பேசிட்டு நல்லபடியாக போனாங்க. ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு வேளை உங்ககிட்ட நல்லா பேசலைன்னா சாரி சிஸ்டர். சடனாக நீங்கள் வந்து கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் ஒரு பெரிய ஆளா அப்படின்றது தான் எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் நல்லா தான் பேசினேன். பட் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் நேற்றே சொல்லணும்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சாமிக்கு பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து 11 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணி பூஜையும் பண்ணணும். காலைல என்னால் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து ஒரு 6 o'clock மேலே வந்து பூஜை பண்ணலாம். இதெல்லாமே விளக்கணும். இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக கும்பிட்டாச்சு. அந்த சாமி இடத்துல க்ளீன் பண்ணி கும்பிட்ட உடனே அந்த ஒரு புரியாத ஒரு ஃபீலிங். சொன்னால் புரியாது, அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஆச்சு நான் ரொம்ப டேஸ் கழித்து நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேறு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி ஈவினிங் மேலே பூஜை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பார்த்தீங்களா, இருந்த கொஞ்சம் நஞ்சு பூவெல்லாமே பறிச்சிட்டு வந்து சாமிக்கு அழகாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமிக்கு பூஜை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் குட் மார்னிங். பாருங்கள், வீடு வாசல் எல்லாமே கூட்டியாச்சு. வாசல் எல்லாமே கூட்டி வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சமைக்கிற தான். பாருங்க, ஆல்ரெடி வந்து பாத்திரம் எல்லாமே நைட்டில் வந்து கழுவி வச்சுடுவேன். நேற்று நைட்டு வந்து பீட்ரூட் பொரியல் அப்படியே இருந்துச்சுங்களா, சரி தூக்கி போட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீட் பண்ணிட்டுருக்கேன். சப்பாத்தி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. என்ன குழம்பு செய்யறதுன்னு தெரியல. வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை. உருளைக்கிழங்கு இருக்குது, பூசணிக்காய் இருக்குது. அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். அவர் வந்து தூங்கிட்டுருக்காங்க. பாருங்க, தூங்கிட்டுருக்காங்க. ஓகே, சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கூட்டினேன். திருப்பி நான் ஒரு வாட்டி கூட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சமையல்னு பார்க்கலாமா? சப்பாத்தி அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டார். பூசணிக்காய் உருளைக்கிழங்கு வந்து பொரியல், அதுக்கப்புறம் ஒடிசா ஸ்டைலில் டால்மா. பார்த்திங்களா, வெறும் சாப்பாடு மட்டும் வைக்கல, மதியத்துக்காக வச்சுக்கிறது தான். ஃபுல்லாக இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாமிக்கு பூஜை பண்ணணும். அக்கா கிட்ட வந்து பூ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை வந்து கொண்டுட்டு வரலாம். அது முந்தானத்து வச்சது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணணும். அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வச்சுக்கலான்னு இருக்கேன். ஓகே, பூஜை பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்றியாச்சு. பூ வச்சு நல்லா சாமி வச்சு கும்பிட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கும்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சமாக பூ வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? ஓகே, நான் போய் சாப்பிட போகிறேன். பசிக்குது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 10:30 மணி ஆயிடுச்சா? ஓகே, என்ன சாப்பிட்றேன்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேரட் பீட்ரூட் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சமாக கட்டிங் பண்ண வேண்டியது இருந்துச்சா, அதை வந்து கொஞ்சம் கட்டிங் பண்ணிக்கிட்டேன். அப்பா, இது வந்து 500 ரூபாய்க்கு வந்து 3 சுடிதார் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன், இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்னொரு கலர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அது. இந்த 3 கலர் எடுத்திருந்தேன். பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷால் வந்து அதில் ஃப்ரீயாக கேட்டேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாதம் வச்சிட்ருக்கேன். அவர் வருவாங்க மதியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மதியத்துக்கு கொஞ்சம் சுடு சூடாக சாதம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். துணி துவைக்கிற வேலை கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி அறக்க பறக்க பாதி வேலை தான் இருக்குது. கிளைமேட் பாருங்களேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்று துணி துவைச்சதே இன்னும் காய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் இன்றைக்கி டேயில் வந்து நான் இவ்வளோ ஸ்டிச் பண்ணோம் அவ்வளோ ஸ்டிச் பண்ணோன்னு யோசித்தேன். எந்த தான் எல்லாமே பார்த்தா சுத்தமாக அதனால் தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, ஒரு வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் மதியத்துக்கப்புறம் தைக்க உட்காரணும். ஃபைட்டிங். ஓகே, அவங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து சமைச்சு முடிச்சிடுறேன். அவர் வர்றதுக்குள்ளே வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வத்தல் இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அப்பளம் சுட்டு டப்பாவில் வந்து போட்டிருக்கேன். அவங்க வரும்போது சாப்பிட்டுக்கணும். இது வந்து அவர் சாப்பிட மாட்டார், அது அவருக்கு பிடிக்காது. இது வந்து நான் தான் சாப்பிட போகிறேன். பொரியல் ஆல்மோஸ்ட் வந்துட்டுருப்பாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. நேற்று வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு செஞ்சுருந்தேன். இன்றைக்கி அப்படியே வந்து செஞ்சுருக்கேன். குழம்பு வந்து அவரை ஊற்றிட்டோம். வந்து எனக்கு நான் வந்து போட்டுப்பேன். பாருங்கள், 2 வகையான பொரியல், சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது வந்து அவருக்காக வச்சுட்டது வந்துட்டார். பாருங்கள் பாருங்கள், என்னங்க அது? எதுக்கு டபுள் டேப் தெரியலையே. என்னங்க பண்ணுறீங்க? அதை லைட் போடுங்க. வந்து விண்டோ வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது இல்லைங்களா? அந்த சைடு வந்து ஒரு பாப்பா இருக்காங்க. அது பேசுகிறது ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த போர்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். சாப்பிடுங்க. ஓகேவா? மெனு லஞ்ச் ஓகேவா?
நல்லா இருக்கா? குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே வந்து டபுள் டேப் வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து இதை அட்டாச் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. नहीं ठीक ठीक करेक्टा இருக்கு. हो गया ना? हाँ हो गया. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு இதாகும், ஃப்ரீ ஆகும். ஓகே, பாய் எல்லாருக்கும்.